உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலே நாம் தெரிந்திருக்கின்ற திருமறை வசனம் யாக்கோபு 1 அதிகாரம் 8 வசனம். இரு மனமுள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். ஒரே சிந்தனை இல்லாமல் தன்னுடைய சிந்தனையில் பல்வேறு சிந்தனைகளை உட்புகுத்தி முடிவெடுக்க முடியாது இருக்கின்ற நிலையில் நாம் குழப்பத்தில் ஆட்கொள்கிறோம். அனைவரும் குழம்புவது ஒரு யதார்த்தமானது தான். அதிலிருந்து நாம் மீண்டு வர வேண்டும். நாம் குழம்பிக் கொண்டே இருந்தால் நாம் தடுமாற்றம் அடைந்து விடுவோம். நிகழ்ந்ததை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தால் நாம் குழம்பு விடுவோம். நடந்து முடிந்ததிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். இல்லை என்றால் அதிலிருந்து சற்று நாம் விலகி இருக்க வேண்டும். ஒருவர் சொல்கிறார், இழைத்து கிடந்தால் நாளை பார்த்துக் கொள்ளலாம். குழப்ப நிலையில் நாம் தீர்வு காண முடியாது. அது நமக்கு சோர்வை ஏற்படுத்திவிடும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னும் என் வேலை வரவில்லை, பிதாவின் சித்தத்தை நான் அறிய முயல்கிறேன் என்று சொல்வார். நம்முடைய ஜபமும் நம்முடைய தியானமும் நம்முடைய திருமறை வாசிப்பும் நம்மை குழப்பத்திலிருந்து மீட்டுவிடும். ஆகவே ஆண்டவரை சார்ந்தே நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வோம். கடவுள் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக.